கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் செப்பனியா 3:15. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமேன். கர்த்தர் இந்த நாள் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு, இனி தீங்கை என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இதுவரைக்கும் நடந்ததை பற்றி பேசாமல் இனிமேல் நடக்க போகிறதே ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு அறிவித்திருக்கிறார். ஆமேன். எதனால் தீங்கு காணாதிருப்போம், அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு சொல்லப்படலை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர். அவருடைய நாமம் எப்படியா இது இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜா, அவர் நம்மை ஆளுகிற ராஜாவானவர். ஒரு ராஜா நம்ம நடுவில் வாசம் பண்ணால் அவருக்கு இருக்கிற அந்த பவருக்கும் அவருக்கு இருக்கிற அந்த அதிகாரத்துக்கும் நமக்கு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீங்கு உண்டாகுமா? உண்டாக விட்டுருவார் அந்த ராஜா. அதனால் நமக்கு தீங்கு இதுவரைக்கும் உண்டாயிருக்கலாம், இதுவரைக்கும் போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ யார் உங்கள் நடுவில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால, உங்களுடைய ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறதுனால, இனி வருகிற ஒரு நாளும் நீங்கள் தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படியாக யாருமே இல்லை. அதனால் எகிப்தியர்களும் பார்வோனும் இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினாங்க, எல்லா காரியங்களையும் செய்தாங்க. ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாக அவர்கள் சார்பிலிருந்து வெளிப்பட்ட போது ஒருத்தரால் கூட என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியவில்லை. பார்வோனால் நிற்க முடியலை, எகிப்திய பிரபுக்களால் நிற்க முடியலை, மந்திரவாதிகளால் நிற்க முடியலை, யாராலையுமே என்ன செய்ய முடியலைன்னா, நம்முடைய ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பதாக யாராலையுமே என்ன செய்ய முடியலை, நிற்க முடியலை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்காக காண்பித்த அந்த வைராக்கியத்துக்கு முன்பதாக யாராலையுமே நிற்க முடியலை. செங்கடலில் கர்த்தர் ஒரு ராஜாவாக நின்று என்ன செய்ய ஆரம்பித்தார்னா, தொடர்ந்து வந்து கொண்டே இருந்த இந்த ஜனங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வந்தான் பார்வோன். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள் நம்மை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறதா, அதற்கு ஒரு முடிவை தேவன் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். தொடர்ந்து வருகிற சத்ருவுக்கு ஒரு முடிவை தேவன் கொடுக்க போகிறார். கர்த்தர் ராஜாவாக இருந்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். அவருடைய வலதுகரம் உங்களுக்காக உயரப்போகிறது, பராக்கிரமம் செய்ய போகிறது. அவருடைய வலதுகரம் சத்துருக்களை எட்டி பிடிக்க போகிறது. அவருடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்க போகிறது. அவருடைய வலதுகரத்தினால் உங்களை கர்த்தர் மீட்டு உங்களுக்கு ரட்சிப்பையும் உங்களுக்கு மீட்பையும் தேவன் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். ஆமென். அப்போ மோசேக்கிட்ட சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதில்லை என்பதான் வாக்கு கொடுத்தார். அதை இனிதான் இந்த நாளில் இந்த மாதத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு ரேமா வேர்டாக கொடுக்குறார். இனி தொடர்ந்து வருகிற சத்துருவம் என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். இனி தொடர்ந்து வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளை நாம் காண மாட்டோம். இனி ஏதோ ஒரு போராட்டம் தீங்கு போல வந்திருக்க அந்த வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை இனிமேல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், காண மாட்டோம் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஏன்னா அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் எழுந்தறினது போலவே உங்களுக்காகவும் நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் தேவன் என்ன செய்ய போகிறார், நம்முடைய சார்பில் அவர் எழுந்தருளி நமக்காக அவர் இருக்கிறதை காண்பிக்க போகிறார். நம் நடுவில் அவர் இருக்கிறதை காண்பிக்க போகிறார். ராஜாவாக இருக்கிறதை அவர் காண்பிக்க போகிறார். அவருடைய ராஜரீக மகத்துவம் உங்களுக்காக அனைத்தையும் செய்து முடித்து இனி தீங்கை காணாத ஒரு நல்ல மனரம்யமான இளைப்பாறுதலின் நாட்களை தேவன் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் எங்களுடைய ராஜா எங்கள் நடுவில் இருக்கிறபடியால் இனி தீங்கை காணாத மனரம்யமான இளைப்பாறுதல் உள்ள யுத்தமில்லாத நல்ல நாட்களை நீர் எங்களை காண பண்ண போகிற உம்முடைய கிருபைக்காக, இந்த மாதத்திலிருந்து அதை நாங்கள் காணப்போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, நிறைவேற்றுவீராக. அந்த வார்த்தையை இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. ஆமென்.